இன்னைக்கு செம்ம டேஸ்டி அண்ட் ஈஸியான கருவாட்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த சுட சாதத்து மேலே இந்த தொக்கு வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண பூண்டு வந்து நான் ஒரு 5 பல்லு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துருங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. சேர்த்து கலந்துருங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும். தக்காளி நல்லா மசிகிற பதத்துக்கு வந்த பிறகு ஒரு அரை கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருங்க. புளி தண்ணி சேர்த்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கருவாடு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகி வரணும். ட்ரை ஆகி வந்த பிறகு கொத்தமல்லி தூவிட்டு சுட சுட ரைஸ் மேலே போட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும்.